வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற மாதிரியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப போர் அடிச்சு போச்சு ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு மண் சட்டியில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. முழுசாக தான் சேர்த்துருக்கேன். தோல் உரிச்சிட்டு ஒரு 6-7 பூண்டு பல் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, ஏன்னா சட்னியோட போட்டு கருவேப்பிலை சேர்த்து அரைக்கிறப்ப நல்லாயிருக்கும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பூ ஒரு 1/4 மூடி தேங்காய் பூ இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தேங்காய் சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்காமல் கூட இந்த சட்னி அரைக்கலாம். ஆனால் தேங்காய் சேர்த்து அரைக்கிறப்போ கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இதில் புளி சேர்க்கலைங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்ததுங்க. இது ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். வறுத்தது தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் வறுக்கலைன்னா ஃபஸ்ட்டே வெறும் சட்டியில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருந்தது, அதனால் இப்போ கடைசியாக தான் சேர்க்குறேன். இதோடு போட்டு ஒரு பிரட்டிட்டு கொத்தமல்லி தழை தண்டோடு இருக்கிறத ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வைக்கணும். இதை நல்லா இருக்குங்க. எப்போவுமே சட்னி ஒரே மாதிரி அரைச்சி நம்ம வீட்டில் உள்ளவங்க தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, புதினா சட்னின்னு நம்மளுக்கு ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் அரைச்சி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப வளவளன்னு அரைக்காதீங்க. கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக இருக்கிற மாதிரி அரைச்சா தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை தாளிக்காமல் இப்படியே கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு வெள்ளை சாதத்தில் போட்டு பிரட்டியும் சாப்பிட்லாம். இல்லை நம்ம இந்த மாதிரி தாளிச்சிட்டு இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து விட்டுடலாம். நல்லாயிருக்குங்க இந்த சட்னி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வரமிளகாவை நான் கிள்ளி போடலை, முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து கலந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்பலாம் கொதிக்க தேவையில்லைங்க. மண் சட்டி ஏற்கனவே சூடாக தான் இருக்கும். ஒரு கொதி அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதில் நீங்கள் புளி சேர்த்து வச்சிங்கன்னா 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். அந்த சட்னி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் புளி சேர்க்காததுனால ஒரு நாளைக்கு இருக்கும். நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேர்க்கடலை தேங்காய் சட்னி ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா பஞ்சு போல் இட்லி சுற்றி வச்சுட்டு நல்லா சட்னியை நல்லா ஊற்றிட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேர்க்கடலை சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.